வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். இஸ்ரேல் ராணுவத்தினால் 23 மலேசியர்கள் சிறைப்பிடிப்பு, பிரதமர் உறுதிப்படுத்தினார். காசாவிற்கான மனிதாபிமான பொருட்களை எடுத்துச் சென்ற குளோபல் சமிட் ஃபிளாட்டிலா கப்பல் இஸ்ரேல் ராணுவத்தினால் தடுத்து நிறுத்தப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்ட தன்னார்வலர்களில் 23 மலேசியர்களும் அடங்குவர் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று உறுதிப்படுத்தினார். இஸ்ரேலிய ராணுவத்தின் இந்த தன்மூப்பான நடவடிக்கையை பிரதமர் கடுமையாக சாடினார். இவ்விவகாரம் தொடர்பாக கட்டார் பிரதமர் ஷேக் முகமது அப்துல் ரஹ்மான் அல்தானி, துருக்கி அதிபர் ரிசெப் தையிப் எர்டோகன் ஆகியோரை தொடர்பு கொண்டு விவரத்தை தாம் தெரியப்படுத்தியிருப்பதாக டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். நிவாரணப் பொருட்களுடன் குளோபல் சமிட் ஃபிளாட்டிலா கப்பலில் பயணம் செய்த உலக முழுவதிலும் உள்ள இதர நாடுகளைச் சேர்ந்த தன்னார்வலர்களுடன் 23 மலேசியர்களும் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர் என்று தகவல் கிடைத்தது முதல் கட்டார் பிரதமர், துருக்கி அதிபர், எகிப்து அதிபர் அப்டெல் ஃபட்டா எல் சிசியுடன் தாம் தொடர்பு கொண்ட வண்ணம் இருப்பதாக டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். இஸ்ரேல் ராணுவத்தினால் சிறைப்பிடிக்கப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்படுவதை உறுதி செய்ய இவ்விவகாரத்தில் தலையிடுமாறு அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ உட்பட இதர நாடுகளில் சகாக்களை கேட்டுக் கொள்ளுமாறு மலேசிய வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசானை தாம் கேட்டுக் கொண்டுள்ளதாக டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். இதனிடையே அனைத்துலக செய்தி நிறுவனங்களின் தகவலின்படி இந்த குளோபல் சமிட் ஃபிளாட்டிலா கப்பலில் 44 நாடுகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் இருந்ததாக தெரிவித்துள்ளது. அதேவேளையில் அனைத்துலக கடல் பிராந்தியத்தில் கப்பல்களை சிறைப்பிடித்து இருக்கும் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது என்று பல நாடுகள் கண்டித்துள்ளன. இதற்கு முன்பு இதுபோன்ற நிவாரண கப்பல்களை வழிமறித்த இஸ்ரேலிய படைகள் போர் மண்டலத்திற்குள் நுழைத்து விட்டதாக எச்சரித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடீன் இட்ரிஷாவின் புதல்வரும் ஸ்லாங்கூர் பட்டத்து இளவரசருமான ரஜமுடா தெங்கு அமிர்ஷா இன்று ஷே அப்சா ஃபடினி டத்தோ அப்துல் அசீஸ் என்பவரை கரம் பிடித்தார். இவர்களின் அரச திருமணம் இன்று கில்லான் அலாம் ஷா அரண்மனையில் உள்ள அரச பள்ளிவாசலில் நடைபெற்றது. ஸ்லாங்கூர் முஃப்டி அன்ஹார் ஒப்பேர் திருமணத்தை நடத்தி வைத்தார். திருமண வைபவம் காலை 10:08 மணிக்கு தொடங்கிய போது திருமண தொடக்கத்தை குறிக்கும் வகையில் அரச பீரங்கி படையின் 41வது பட்டாளம் 11 பீரங்கி குண்டுகளை முழங்கியது. சுல்தான் ஷரஃபுடீன் இட்ரிஷா ஸ்லாங்கூர் அரசியார் தெங்கு பெர்மைசுரி நோரஷிக்கின் முன்னிலையில் நடைபெற்ற இந்த அரச திருமண வைபவத்தில் அரச பேராளர்களும் மணமகளின் குடும்ப உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். முன்னதாக கேலரி டிராஜ சுல்தான் அப்துல் அசீஸிலிருந்து இஸ்தானா அலாம் ஷா வரை அரச வாகனத்தில் சுமார் 650 மீட்டர் தூரம் வரை வலம் வந்த தெங்கு அமிர்ஷாவின் அரச மணக்கோலத்தை ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு களித்ததுடன் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டனர். வரும் அக்டோபர் 4, 5ஆம் தேதிகளில் கோலாலம்பூர் மாநகரில் சில சாலைகள் கட்டம் கட்டமாக மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் மாரத்தான் 2025 நெடுந்தூர ஓட்டம் மற்றும் 2025ஆம் ஆண்டுக்கான லெட்டூர் ட ரங்காவி சைக்கிளோட்ட போட்டி ஆகிய இரு நிகழ்வுகளையொட்டி தலைநகரில் அவ்விரு தினங்களிலும் சாலைகள் கட்டம் கட்டமாக மூடப்படவிருப்பதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஃபடில் மாசஸ் தெரிவித்தார். இவ்விரு நிகழ்வுகளிலும் 3300 அனைத்துலக போட்டியாளர்கள் உட்பட சுமார் 40,000 பேர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். பிரிக்ஃபீல்ட்ஸ் லிட்டில் இந்தியாவில் தீபாவளியை முன்னிட்டு அமைக்கப்பட்ட கூடாரங்கள் பலத்த காற்றில் சரிந்த சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் நீல நிற கடைகள் முற்றாக அகற்றப்படும். அதற்கு பதிலாக வெள்ளை நிறத்திலான மைக்கி டேங் கூடார கடைகள் அமைக்கப்படும் என்று கூட்டரசு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் சலேஹா முஸ்தபாவின் சிறப்பு பணிகளுக்கான அதிகாரி சிவமலர் தெரிவித்தார். பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கும் பிரிக்ஃபீல்ட் லிட்டில் இந்தியா தீபாவளி கடை விவகாரம் தொடர்பில் சிவமலர் இன்று பிரிக்ஃபீல்ட்ஸ் லிட்டில் இந்தியாவிற்கு நேரடி வருகை தந்து நிலைமையை பார்வையிட்டார். தீபாவளியை முன்னிட்டு 2 வாரங்களுக்கு மேல் வியாபாரிகள் வியாபாரம் செய்ய கோலாலம்பூர் மாநகர் மன்றம் நீல நிறத்திலான கடைகளை அமைத்துக் கொடுத்தது. சாலையின் ஒரு பகுதி மூடப்பட்டு அங்கு இந்த கடைகள் போடப்பட்டதால் வியாபாரிகள் மத்தியில் பெரும் அதிருப்தி நிலவியது. இக்கடைகளால் பிரிக்ஃபீல்ட் வட்டாரத்தில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும்.
இதனால் மக்கள் வருகை தர மாட்டார்கள் என்று வியாபாரிகள் அச்சம் தெரிவித்தனர். கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தின் நவராத்திரி விழாவையொட்டி 10ஆம் நாள் விஜயதசமி விழா நேற்று அக்டோபர் 1 தேதி புதன்கிழமை கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயிலில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காடிக்காரர்கள் அம்பு போடும் உபயத்தையொட்டி உபய நாட்டாண்மை சி. தர்மலிங்கம் உபய பிரதிநிதிகள் எம். பூபாலன், எம். விக்னேசன் முன்னிலையில் நடைபெற்ற இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தேவஸ்தானத்தின் பிரதான குருக்களான சிவகுமார் பட்டர் தலைமையில் அபிஷேகம் பூஜைகள் நடைபெற்றன. நடன நிகழ்ச்சிகளும் படைக்கப்பட்டன. விழாவின் உச்சமாக சிறப்பு பூஜைக்கு பின்னர் சுவாமி உள்வீதி ஊர்வலம் வந்து அம்பு போடும் நிகழ்வு நடைபெற்றது. சிவகுமார் பட்டர் இந்நிகழ்வை முன்னின்று நடத்தினார். தீபாராதனைக்கு பின்னர் பக்தர்களுக்கு விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டது. பத்துகேவ் காட்டுப்பகுதியில் வேட்டையில் ஈடுபட்டிருந்த தனது நண்பரை துப்பாக்கியினால் சுட்டு மரணம் விளைவித்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள 4 நபர்கள் வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளார்களா என்பது குறித்து போலீசார் ஆராய்ந்து வருவதாக பேரா மாநில போலீஸ் தலைவர் ரத்தனூர் இஷாம் தெரிவித்தார். மரணமடைந்த தங்கள் நண்பரின் சடலத்தை பத்துகேவிலிருந்து சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் பேரா பகன்சராய் அருகில் செமங்கோல் கம்போங் சிலாமாட் என்ற கிராமத்தில் சாலையோரத்தில் தூக்கி எறிந்துவிட்டு சென்றது தொடர்பில் அந்த 4 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கைது செய்யப்பட்ட 4 நபர்களில் ஒருவர் உயிரிழந்த நபரின் மைத்துனன் ஆவார். 4வரில் 3 போதைப்பொருள் உட்கொண்டுள்ளனர் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். காசாவிற்கு நிவாரணப் பொருட்களை எடுத்துச் சென்ற மனிதாபிமான உதவிக்கான குளோபல் சமிட் ஃபிளாட்டிலா கப்பல் பயணத்தில் இடம்பெற்ற 34 மலேசிய தொண்டூழியர்களின் குடும்பத்தினருக்கு தலா 1500 ரிங்கேட் உதவி நிதி வழங்கப்படும் என்று சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் முகமது நாயிம் மொக்தார் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் சிரமத்தை குறைப்பதற்கும் பாதிக்கப்பட்ட தங்கள் குடும்ப உறுப்பினர்களால் மிகுந்த அச்சத்திற்கு ஆளாகுவதை தணிப்பதற்கும் இந்த 1500 ரிங்கேட் ரொக்க நிதி உதவி வழங்கப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி ஒரு கைக்குழந்தை உயிரிழந்தது. இதர 7 காயமுற்றதற்கு காரணமாக அமைந்த புக்கிட் காஜாங் டோல் சாவடியில் நிகழ்ந்த கோர விபத்து தொடர்பில் நிபுணர்களின் தொழில்நுட்ப அறிக்கைக்காக போலீசார் காத்திருக்கின்றனர் என்று ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஷசாலி கஹார் தெரிவித்தார். இந்த விபத்து தொடர்பான விசாரணை அறிக்கை துணை பப்ளிக் பிராசிக்யூட்டர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுவிட்டது. எனினும் அந்த அறிக்கை திருப்பி தரப்பட்டுவிட்டது. விபத்து தொடர்பில் மேலும் விவரங்களை உள்ளடக்கிய தொழில்நுட்ப அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு போலீசார் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் என்று டாக்டர் ஷசாலி விளக்கினார். கோலாலம்பூர் ஜாலான் துன் ரசாக்கில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் முன்புறம் இன்று நடத்தப்பட்ட இஸ்ரேலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் தொடர்பில் 2 கைது செய்யப்பட்டனர். தூதரகத்திற்கு வெளியே கைகலப்பில் ஈடுபட்டது தொடர்பில் 23, 32 வயதுடைய 2 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் என்று கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் ஃபடில் மாசிஸ் தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 50 பேர் கலந்து கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டதற்காக அந்த 2 நபர்கள் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். ஸ்லாங்கூரில் 5 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டது மூலம் போதைப்பொருள் கடத்திய 4 கும்பல்களை போலீசார் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர். கடந்த செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை ஸ்லாங்கூரில் பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 84 லட்சம் ரிங்கிட் பெறுமானமுள்ள பல்வகை போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஷசாலி கஹார் தெரிவித்தார். முதல் சோதனை கடந்த செப்டம்பர் 23ஆம் தேதி கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் 2வது முனையத்தில் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். உள்ளூரைச் சேர்ந்த கட்டுமான தொழிலாளரான 42 வயது நபர் கைது செய்யப்பட்டது மூலம் 12.3 கிலோ எடை கொண்ட போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார்.
போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் பல்வேறு குற்றப்பதிவுகளை கொண்டுள்ள அந்த நபர் கொடுத்த தகவலைத் தொடர்ந்து அடுத்தடுத்த கைது நடவடிக்கையும் போதைப்பொருள் கைப்பற்றலும் நடைபெற்றதாக அவர் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.